டாரடெக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது வரலாற்றில் பெண்கள் அப்படின்ற தலைப்புல யூனிட் 6ல இருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற தலைப்புல பெண்களினுடைய வரலாறுகள் பத்தி நம்ம ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கோம். ஈவேரா நாகம்மையார், மணியம்மை, அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரா பாத்துருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். 1907ஆம் ஆண்டு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியினுடைய முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு ஒரு டேட்டாவை இங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா ஆனந்திபாய் ஜோஷி. சரிங்களா? தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சில் வைத்து போற்றக்கூடிய அந்த பேர் தான் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஏன் அப்படின்னா மூலூர் அம்மா கூட சேர்ந்து தேவதாசி சிஸ்டம்காக பெரிய அளவுல போராடினவங்க தான் யார் அப்படின்னா இவங்க. சமூகத்துக்காக அத்தனை பணிகளை இவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவங்களுடைய இளமை காலமும் படிப்பும் 1880ஆம் ஆண்டு இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோகர்ணம் அப்படின்ற ஊர்ல தான் இவங்க பிறந்தாங்க. இவங்களோட அப்பா நாராயணசாமி, அம்மா சந்திரம்மாள். அன்றைய மகாராஜா கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த இவருடைய தந்தை நாராயணசாமி மகள் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு எதற்கு என்ற பெண்களை கேள்வி கேட்கக்கூடிய அந்த சமூகத்துலதான் சமூக விதிகளை மீறி என்ன செஞ்சாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டியை படிக்க அனுப்புனாங்க. பல்வேறு தடைகளை கடந்து பள்ளி படிப்பை முடித்த முத்துலட்சுமிக்கு அவங்க அம்மா உடனடியாக திருமணம் செய்து வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க. ஆனா அவங்க அப்பா ஆசிரியர் பணிக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. இவங்க இருவரோட விருப்பத்துக்கு மாறாக முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணாங்கன்னா மருத்துவம் பயிலனும் முடிவு பண்ணாங்க. 1907ஆம் ஆண்டு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில முதல் பெண் மருத்துவராக, அதாவது முதல் பெண் மாணவராக என்ன செய்யறாங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல முதல் உமன் ஸ்டூடெண்ட்ஸா இவங்க உள்ள வராங்க. அவங்களுக்கு 150 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. 1912ஆம் ஆண்டு 7 பதக்கங்களோட படிப்பு என்ன செய்யறாங்கன்னா முடிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரா என்ன செய்யறாங்கன்னா மாறுறாங்க. மெட்ராஸில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவமனையில இவங்களுக்கு பணி கிடைக்குது. சமூக தடையை மீறி கல்வியில இத்தனை சாதனை செய்த முத்துலட்சுமி சமூகத்திற்காக தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், குழந்தைகள் திருமணம் தடுப்பு சட்டம், பாலியல் அந்த தொழில் தடுப்பு சட்டம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பங்காற்றிருக்காங்க. சரி பார்க்கலாம் அது என்னன்னு. பெண்களை கோயிலுக்கு நேர்ந்து விடக்கூடிய ஒரு முறை அப்படின்றது இருந்துச்சு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா தேவதாசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முத்துலட்சுமியுடைய அம்மா என்னன்னா ஒரு தேவதாசி. அவரை மீட்டு பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியில திருமணம் செஞ்சுக்கிட்டாருதான் யார் அப்படின்னா நாராயணசுவாமி. சோ முத்துலட்சுமி தனது தாய்மொழி சொந்தங்களோட அதிகம் பழகுனதுனால சிறு வயதிலேயே அவங்களுக்கு தேவதாசி முறை மேல ஒரு வெறுப்பு இருந்தது. தேவதாசி முறைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த போராட்டம் அவரை 1925ஆம் ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராக்கியது. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அவங்க உறுப்பினரானாங்க. 26ஆம் ஆண்டு தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தாங்க. 30ஆம் ஆண்டு தேவதாசி முறையால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள், ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்காக அவை இல்லத்தை தொடங்கினாங்க. ஆனா 47ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசு தேவதாசி முறை அந்த ஒழிப்பு சட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அப்போ மசோதா கொண்டு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அது சட்டமா மாறி இருக்கு அப்படின்னு பாருங்க. அதை கொண்டு வந்த கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட். தேவதாசி முறை ஒழிப்பதில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடர்ந்து போராட தன்னுடைய உயிரை, அதனால என்ன செஞ்சாங்கன்னா தன் உயிரை மாய்த்து கொண்ட செண்பகவள்ளி அப்படின்ற ஒரு 13 வயது சிறுமி எழுதின கடிதமும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ஆனா அந்த பொண்ணு அந்த விஷயங்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு 10 வயதுக்குள்ள திருமணம் செய்து வைக்கக்கூடிய பழக்கம் நமது சமூகத்தில் நிலவியது. பெண்களினுடைய திருமண வயதை 14ஆக உயர்த்த கோரிய மசோதா தான் சட்டமன்ற கவுன்சில்ல விவாதம் நடந்துச்சு. சோ அந்த விவாதம் நடத்தப்பட்ட போது உடன்கட்டை ஏறும் பழக்கத்தால ஏற்படக்கூடிய துயரம் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான். ஆனால் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் பழக்கத்தினால பெண்கள் இறப்பு முதல் பிறப்பு வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ந்து துயர் மிகுந்த வாழ்வை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. குழந்தை பருவ மனைவி, குழந்தை பருவ தாய், பல சமயங்கள்ல குழந்தை பருவத்திலேயே விதவை அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகுது அப்படின்னு பேசினாங்க. இது குறித்து மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ லெஜிஸ்லேட்டர் என்னும் தனது நூல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப முத்துலட்சுமி ரெட்டி எழுதின நூல் என்னது அப்படின்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ லெஜிஸ்லேட்டர். ஒரு மருத்துவராக பெண்கள், குழந்தைகள் நலனில் பெரிதும் கவனம் செலுத்தினாங்க. 1922ஆம் ஆண்டு தன்னோட தங்கைக்கு புற்றுநோய் வந்த போது புற்றுநோய் சிகிச்சை பெறதுக்காக மும்பை போகணும். அத்தனை தொலைவுல சிகிச்சை எடுத்தும் அவங்க உயிரிழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒரு புற்றுநோய் சிகிச்சை கொண்டு வரணும், மருத்துவமனை கொண்டு வரணும்ன்றதா அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்திய பெண்கள் அமைப்பின் சார்பாக 1949ஆம் ஆண்டு புற்றுநோய் மருத்துவமனைக்கான நிதி திரட்டலை தொடங்குறாங்க. முத்துலட்சுமி ரெட்டியோட தொடர் முயற்சியால 1952ல அன்றைய பிரதமராக இருந்த நேரு அவர்களால புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் 1952. அப்ப அடிக்கல் நாட்டுறாங்க. 54ஆம் ஆண்டு 12 படுக்கைகளோட செயல்பட தொடங்கியது அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட். இதுதான் தென்னிந்தியாவின் முதல் புற்றுநோய் சிகிச்சை மையம். முத்துலட்சுமியுடைய இந்த சாதனையை பாராட்டி பத்ம பூஷன் விருது அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க ஒன்றிய அரசு. முத்துலட்சுமி ரெட்டிக்கு பிறகு அவருடைய மகனும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தியும் மருத்துவர் சாந்தாவும் அந்த மருத்துவமனையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கும் லட்சக்கணக்கில் புற்றுநோயாளிகள் அங்க சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1949ல இருந்தே இதுக்கான ஃபண்ட் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு
ஃபண்ட் கலெக்ட் பண்ண தொடங்கினாங்க. சரி, இவங்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் சார்பில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் என்ன செய்யப்பட்டு வருது அப்படின்னா 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இதுல பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி எப்ப மசோதா கொண்டு வந்தாங்க, எப்ப எம்எல்சி உறுப்பினரானாங்க, அது எப்ப சட்டமாச்சு, எந்த அரசலாச்சு, அதே மாதிரி இந்த தேவதாசி முறையை ஒழிப்பதுல முத்துலட்சுமி ரெட்டி தொடர்ந்து போராடினதுல அதுல தன்னோட உயிரை மாய்த்து கொண்ட பெண் யாரு, எந்த வயது திருமண வயதை கூட்டுறாங்க, அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் எப்ப ஏற்படுத்தினாங்க, அவங்க எழுதின நூல் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த வரலாற்றில் பெண்கள் அப்படின்ற சீரீஸ் தொடர்ந்து வெளிவரும். சோ நீங்க முழுவதுமாக நோட்ஸ் எடுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.